வணக்கம் மக்களே. ஹைதராபாத் வந்து வண்டி அன்லோட் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு இன்னைக்கு படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா டிக்கெட் மொத்தமும் ஷோல்ட் அவுட். அதை பத்தி நமக்கு கவலையில ஆல்ரெடி நான் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டேன். பிரசாத் மல்டிபிளெக்ஸ் அப்படின்ற ஒரு மாலுக்கு தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா 8:30 மணி படத்துக்கு நீங்க 7:30 மணிக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க 10 நிமிஷம் முன்னாடி வந்தாதான் நாங்க உள்ள விடுவோம்னு சொல்லிட்டாங்க. சரி, அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு மாலை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது தியேட்டர்ல வந்தாச்சு. நம்ம தளபதியோட படத்துக்கு ஹைதராபாத் மல்டிபிளெக்ஸ் என்ன க்ரௌடுன்னு பாருங்க மக்களே, என்ன ரெஸ்பான்ஸ்ன்னு பாருங்க மக்களே. இங்க கும்பலா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க தெலுங்கு ஆர்டிஸ்ட் யாரோ வந்து படம் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து கும்பலா சுத்து போட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியா நாம வந்து தியேட்டர் உள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு. இங்க படம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நேரம் ஆக ஆக எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிட்டே போகுது. வேற லெவல். ஒரு நிமிஷத்துல படம் வரப்போகுது. ஒரு வழியா 3 மணி நேரம் படத்தை அசால்ட்டா பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாயிடுச்சு. வெளியில வந்து பார்த்தாதான் நமக்கு ஷாக் காத்திருந்தது. கும்பலா கேமராவும் மைக்கும் தூக்கிட்டு வந்துட்டாங்க ரிவ்யூ கேட்கறதுக்கு. எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் தளபதி படம் வந்தா அன்னைக்கு அதுதான் ஹெட்லைனா இருக்கும். அது சேட்டலைட் மீடியா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா இருந்தாலும் சரி. சரி, படத்தை பத்தி நம்ம ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சூப்பரா மேட் பண்ணி போடுறேன். ஜென்யூனா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அது தளபதி படமே இருந்தாலுமே கூட இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. ஜென்யூனான ரிவ்யூவா இருக்கும். நம்பி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் மக்களே.